வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாரி 18ல் பினங் ஐலண்டில் இருக்கின்ற ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதே அன்னைக்கு மண்டே 8 செப்டம்பரில் நான் காலையில் டோவம்பாயில் இருக்கிற மகாமாரியம்மன் கோயில் எடுத்துகிட்டு, தைப்பிங்கில் இருக்கிற நாகமுத்து மாரியம்மன் கோயில் எடுத்துகிட்டு, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆலயம் பார்த்து 1002வது ஆலயம். அதே மத்தியானத்தில் அருள்மிகு மணல்மேடு ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயம் பலேபுலாவ் பினாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 1002வது ஆலயமாக நம்மளோட சாயில் ப்ராஜெக்டில் இணைக்கிறோம். அதுவும் மாரி 18ல் கடைசி 12வது ஆலயமாக நம்ம இணைக்கிறோம். இது வரைக்கும் மணல்மேட்டில் இருக்கிற திருவிழாவை பல பேர் சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தது கிடையாது, நான் கலந்துக்கிட்டு கிடையாது. இதுதான் என்னோட முதல் முறையாக இந்த ஆலயத்தோட விசிட். நான் வரும்போது இந்த ஆலயத்தோட கொம்பவுண்ட் பார்க்கும்போது சுற்றி கடல் மண்ணில் தான் இருக்குது. ஸோ கடல் மணல்லே தான் இந்த கோவில் உருவாக்கியிருக்காங்க. கடல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. பின்னாடி பார்த்தோம் ஒரு பெரிய கொம்பவுண்ட் இருக்குது. ஸோ இந்த கொம்பவுண்ட் கவர்மெண்ட் சார்ந்து இருக்கிற ஒரு கொம்பவுண்ட் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் அம்பாளுக்குன்னு ஒரு ஆலயத்தை உருவாக்கி, இங்கேருந்து ஒரு இடத்துல ஒரு 50 மீட்டருக்கு அந்தாண்டு பார்த்தோமா ஒரு ஐயா கோயிலும் ஒரு அம்பாள் கோயிலும் இருக்காங்க. ஸோ இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய கொம்பவுண்டாக தான் இருக்காங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நெல் வயல் ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சாமி கும்பிட்றதா இருந்தால் பகலில் கும்பிட்டா மனசுக்கு அதோட சாந்தமே வேற மாதிரி தான் இருக்குது. எனக்கு கடல் காத்துப்பட்டு இந்த அம்பாலோட கோயிலோட தரிசனம், அதுக்கப்புறம் நெல் வயல், இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு பூமிதி திருவிழா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. குறைஞ்சது 2500 பேருக்கு மக்கள் வர்றதுக்கு உண்டான திருவிழாவாக இருக்கும். அப்படி ஜேன்னு இருக்குமா. அம்பாளை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. காரணம் நான் வர நேரத்தில் அம்பாளுக்கு நம்மளோட புடவை வச்சு சாத்தி பூஜைகளை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷுவல் அனுப்பியிருந்தாங்க. அப்புறமே நான் ஃபோட்டோஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்படி தான் இந்த கொம்பவுண்ட் இருக்கும். அதாவது அம்பாள் கோவில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக அவ்வளோ பெரிய இடத்துல, அதுவும் மணல் நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல ஒரு கோவில் அமைச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. இந்த ஆலயமே குறைஞ்சது 100 வருஷத்துக்கு மேலே இருன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. கோவில் நிர்வாகத்துக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். அவங்க தாராளமாக எடுத்துக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னன்னா, நம்மளோட பிளான் பிரகாரம் படி மறுநாள் தான், அதாவது 9ஆம் தேதி தான் எடுக்கிறது. ஆனால் சீம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மிக மிக ரொம்ப ஷார்ட் டைமில் நடந்தவாசி எல்லாமே நம்ம மிக விரைவாக முடிச்சுட்டு போயணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அவர் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டீங்க, அம்பாளை பாருங்கள், இதுதான் உள்ளுக்கு இருக்கிற அம்பாள் பாருங்கள், காட்சி அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, அம்பாளுக்கு சீர் கொடுத்த புடவை தான் அம்பாள் இன்றைக்கி கட்டியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. கோவில்காரங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னோட பயணம் இந்த ஆலயத்தில் முடிச்சு பின்னங்களை இன்னொரு ஆலயத்துலேருந்து மண் எடுக்க போகிறேன். நாளைக்குள்ள பதிவில் பாருங்கள். இது முழுக்க முழுக்க உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. மாரி 18 இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, இறுதி ஆலயத்தை பார்க்க மறந்துடாதீங்க.